ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம். இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டுச் சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இருண்ட அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகுநேரம் வரையில் அவன் பிரமை பிடித்தவன் போலிருந்தான். அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்தது. இது என்ன கப்பல்? யாருடைய கப்பல்? இதில் சில முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்ததும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டு கொண்டிருந்த கனவுகளெல்லாம் உண்மையில் கனவுதான் போலும். இதைவிட பெரிய கஷ்டங்களிலிருந்தெல்லாம் தான் தப்பித்திருக்கும்போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற சபலமும் சில சமயம் ஏற்பட்டது. பார்க்கலாம். உடம்பில் உயிர் இருக்கும் வரையில், அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. இந்த ஆசை தோன்றிய பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை, வரவர தெரியலாயிற்று. அவனுக்கு சமீபத்திலேயே பல வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டான். அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததே தவிர கைகள் இறுக்கி கட்டப்படவில்லை. கைக்கட்டை தளர்த்தி கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம். உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளையும் அறுத்து விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்வது? இந்த அறைக்கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியில் எப்படி போவது? போன பிறகு அவ்வளவு அராபியர்களுடன் மந்திரவாதியுடனும் அவன் தோழனுடனும் சேர்ந்தாற்போல சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டு எல்லோரையும் கொன்றுவிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது? கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா? கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே. ஆம், மறுபடியும் அவசரப்படக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கை இடமளிக்கிறதல்லவா? என்னதான் செய்யப் போகிறார்கள் பார்க்கலாமே. ஆனால் நேரம் ஆக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்கிடமாயிற்று. அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல அந்த அறை அவ்வளவு புழுக்கமாயிருந்தது. உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது. கடல் பிரயாணம் இவ்வளவு வெதுப்புவதாயிருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை. பூங்குழலியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்து கொண்டான். அப்போது எப்படி குளிர்காற்று வீசிற்று! உடம்புக்கு எவ்வளவு இதமாயிருந்தது! அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சுண்ணாம்பு காளவாயில் போடுவது என்பார்களே, அதுபோல அல்லவா இருக்கிறது. திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். ஆம், கப்பலில் ஆட்டம் நின்றுவிட்டது. கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாகத் தோன்றிற்று. புழுக்கம் இன்னும் அதிகமாயிற்று. தாகம் மிகுந்து நாவும் தொண்டையும் வறண்டன. ஏது, இனி வெகுநேரம் பொறுக்க முடியாது. கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். கப்பலில் எங்கேயாவது குடிதண்ணீர் வைத்திராமலாயிருப்பார்கள். வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன. ஆஹா, வெண்ணெய் இருக்க நெய்க்கு அழுவானேன்? அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் இரண்டையும் தீர்த்து கொள்ளலாமே. கையின் கட்டுக்களை வந்தியத்தேவன் நன்றாக தளர்த்தி விட்டு கொண்டான். கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான். அந்தச் சமயம் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நீட்டிய கையை மடக்கிக் கொண்டான். முன்பொரு தடவை வந்துவிட்டு போன மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள். இருவரும் வந்தியத்தேவனுக்கு இருபுறத்திலும் நின்று கொண்டார்கள். கப்பல் பிரயாணம் எப்படியப்பா, சுகமா இருக்குதா என்று ரவிதாசன் கேட்டான். வந்தியத்தேவன், தாகம் கொல்லுகிறது, கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான். எங்களுக்கும் தாகம்தான். அந்த பாவிகள் கப்பல் தண்ணீர் வைக்கவில்லையே என்றான் ரவிதாசன். காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாயிருக்குதே, இரத்த தாகம்.
என்றான் இன்னொருவன். வந்தியத்தேவன் திரும்ப அவனை உற்று பார்த்தான். என்ன ஞாபகம் இல்லையா தம்பி? மறந்துட்டியா? கடம்பூர் அரண்மனையில் குறவை கொத்து பிறகு தேவராளன் வந்து விரியாட்டம் ஆடினானே. காளித்தாய் பலி கேட்கிறாள், 1000 வருஷத்து அரசகுல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே. இப்போது ஞாபகம் வருகிறது. நீதான் அந்த தேவராளன் என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். ஆமாம், நான் தான். 1000 வருஷத்து அரச குமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு குறுநிற மன்னர் குலத்து இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான் என்றான் தேவராளன். அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும். முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. பூசாரிணியா? யார் என்று உனக்கு தெரியாதா? பழுவூர் இளையராணிதான். வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்துப்போவேன் என்றான். தண்ணீர் இல்லையே தம்பி. நீதான் மந்திரவாதி ஆயிற்றே. நன்றாகச் சொன்னாய். மந்திரம் போட்டிருக்கிறேன் பார். இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது தெரிகிறதல்லவா? இரவுக்குள் சுடற்காற்று அடிக்கப் போகிறது, மழையும் வரும். மழை வந்தால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள், நான் இங்கே. நீயும் மேல்தட்டுக்கு வரலாம். நான் கை நீட்டி அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். நாங்கள் சொல்லுகிறபடி கேட்கிறதா இருந்தால். என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த அராபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன்? அவங்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கோடிக்கரையிலாவது நாகப்பட்டினத்திலாவது இறங்க வேண்டும் என்கிறோம். அவர்கள் 6 பேர், அதோடு பெரும் முரடர்களாயிருக்கிறார்களே. அவர்களில் 3 பேர் தூங்குகிறார்கள், மற்ற 3 பேர் உறங்கி வழிகிறார்கள். நாம் 3 பேரும் தூங்குற 3 பேரையும் வேலை தீர்த்துட்டோம்னா அப்புறம் 3 பேருக்கு 3 பேர் சமாளிக்கலாமே. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். என்ன தம்பி சொல்கிறேன்? எங்கள் யோசனைக்கு சம்மதிச்சேன்னா உன் கட்டை அவிழ்த்து விடுகிறோம். இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. ஆம், அவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தூங்குகிறவர்களை கொல்லுவதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார். என்னால் முடியாது. தூங்குகிறவர்களை தாக்கிக் கொல்வது நீசத்தனம் என்றான் வந்தியத்தேவன். முட்டாளே! சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் இந்த அராபியர்கள் அவங்கள தாக்கி கொன்னாங்க. மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும்? சரி, உன் இஷ்டம் என்றான் ரவிதாசன். அருகில் கிடந்த ஆயுத கும்பலிலிருந்து ஒரு கூரிய பட்டாக்கத்தியை அவன் எடுத்துக்கொண்டான். தேவராளனோ நுனியில் இரும்பு பூண் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை. அவர்கள் போனவுடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து கொண்டான். குதித்து எழுந்து சென்று மூலையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான். இளநீரை வாயில் விட்டு கொண்டான். மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடினான். பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தட் தட் என்று இருமுறை சத்தம் கேட்டது. 2 உடல்கள் கடலில் எரியப்பட்டன என்று அறிந்து கொண்டான். உடனே பயங்கரமான பெருங்கூச்சல், கைகலப்பு, கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன. வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்தோடினான். ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற 4 அராபியர்களையும் தாக்கி நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். நெருக்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது. வந்தியத்தேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான். அராபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான். வந்தியத்தேவனுடைய கத்தி அராபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழச் செய்தது. அராபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கிற்று. இரத்தம் வழிந்த பயங்கர முகத்தையுடைய அராபியன் கைமுட்டியை ஓங்கிக் கொண்டு வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான். வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான். அராபியன் தடால் என்று விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தினால் இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் படார் என்று விழுந்தது.
இன்னொரு அராபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முயலை வச்சுக்கிட்டு புலி வேட்டையா? படகுல ஏறி மரக்கலத்தை பிடிப்பதா? அப்படியே பிடிச்சிட்டாலும் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் சேனாதிபதி. எப்படியோ என் நண்பனை காப்பாற்ற முயலுவேன், முடியாட்டா உயிரை விடுவேன், உறுதியாயிருக்கார் இளவரசர். வேறு ஏதோ நோக்கத்தோட பார்த்திபேந்திரன் வர்றான். இருந்தாலும் சரியான சமயத்தில் வரான். சிங்கத்தை கொண்டே சிறுத்தை வேட்டை. வந்தியத்தேவன் இருக்கிற கப்பலை எப்படியும் மாலைக்குள்ள பிடிச்சிடலாம்னு பார்த்திபேந்திரன் கப்பலின் கலப்பதி நம்பினான். ஆனா இயற்கையை யாரால கட்டுப்படுத்த முடியும்? உச்சி வேளையில காற்று நின்னுட்டுது, கப்பலும் அசையல்ல. காற்றை பிடிச்சு உந்தி தள்ளும்னு பாய்மரங்களை பத்தி கவிதை நயத்தோட சொல்லுவாங்க மாலுமிகள். இளவரசே, கடலும் காற்றும் பட்சபாதம் காட்டுறதில்ல. நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைதான் அந்த கப்பலுக்கும். அதுவும் இப்போ அசையாம தான் நின்றுகிட்டு இருக்கும். பார்த்திபேந்திரன் கலபதி விளக்கின நேர்த்தியை பாருங்க. வந்தியத்தேவனுடைய அனுபவத்தையும் தாங்க முடியாத தாகத்தை கொண்டு விளக்கிறார் ஆசிரியர். இந்த நிலையிலையும் ரவிதாசனும் தேவராளனும் வெறித்தனமா பேசினதை கேட்டோம். அந்த கப்பற் கொள்ளைக்காரர்களை பலி கொடுக்கும் வைபவத்துல திடுதுப்புன்னு வந்தியத்தேவன் தோன்றியிருக்கான். இதன் விளைவு? சரி, கலிங்க நாட்டை பத்தின வரலாற்று செய்திகளை பகிர்ந்துப்போம். அங்கன், வங்கன், கலிங்கன், சுஹ்மன், புண்ட்ரன், ஆந்திரன் 6 சகோதரர்கள். இவர்கள கலிங்கன் தோற்றுவிச்ச நாடு கலிங்க நாடுங்கிறது புராண குறிப்பு. இதன் மேன்மைக்கு காரணம் மகா மேகவாகன பேரரசர்கள். இவங்கள பெரும்புகழ் பெற்றவன் காரவேலன். வடக்கே சுபர்ணரேகா நதியிலிருந்து தெற்கே கோதாவரி வரையும், கிழக்கே வங்காள விரிகுடாவிலிருந்து மேற்கே அமர்கண்டக் வரையிலும் பறந்திருந்தது கலிங்கம். தெற்கெல்லை வடபெண்ணை வரையிலும் கூட இருந்திருக்குது. பண்டைய தலைநகரம் தண்டபுரா தற்போது ஸ்ரீகாகுளம் பக்கத்துல தந்தவக்த்ராங்கிற பேர்ல விளங்குது. கலிங்கத்தின் கடற்படையும் யானைப்படையும் பேராற்றல் பெற்றவையாம். 2300 ஆண்டுகளுக்கு முன்னால இண்டிகாங்கிற நூலில் கிரேக்க தூதர் மெக்கஸ்தனிஸ் இந்த பகுதியை கலிங்கேன்னு குறிப்பிடுறார். சக்தி வாய்ந்த பேரரசுன்னு கலிங்க நாட்டை வர்ணிச்சிருக்கார். இன்னைக்கும் பண்டைய ஸ்ரீவிஜய பேரரசுக்கு உட்பட்ட சுமத்ராவில் வாழும் பலர் தம்மை சோழியர், சேரர், பாண்டியர், கலிங்கர்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு சுவையான செய்தி, வங்க மன்னனுக்கும் கலிங்க இளவரசிக்கும் பிறந்த சுபாங்கிற பெண்ணு தான் இலங்கை சிங்கள வம்சம் உருவாக காரணமாக இருந்திருக்கா. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.